பண்ணுறது, டு டூ லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுறது. இது வந்து நான் டெய்லி ரெடி பண்ணுறதும் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து 1 வீக்குக்குமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். Hi everybody, it's me Aishwarya. Welcome to my channel. Actually இந்த சேனலில் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் அண்ட் தாட்ஸ்க்கு அப்புறமா ஃபைனலி என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஹோப் இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன ஐடியா வச்சுருக்கேன்னா, எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன்னா வந்து லைக் டே இன் மை லைஃப் வீடியோ, குக்கிங் வீடியோ, ஷாப்பிங் வீடியோ, க்ரூமிங் வீடியோஸ், இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்டில் தான் நான் இருக்கேன். ஆல்சோ நான் என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிற சஜஷனுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் சஜஷன்ஸை சொல்லுங்கள். நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் சஜஷன்ஸ்லாம் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ வீக்கெண்ட் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக ஃப்ரைடே ஈவினிங்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிறது தான் வீக்கெண்ட். ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரைடே ஈவினிங் தான். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வீக்கெண்டு வந்து நான் ஒயிட் சாஸ் பாஸ்தாவோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே டின்னருக்கு வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா தான். நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் கார்லிக் வந்து ஒரு 10 கார்லிக் கிட்ட வந்து நான் கட் பண்ணி எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதையுமே ஃபைனாக சாப் பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் உங்கள் சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன யூஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேரட், பீன்ஸ் அண்ட் தென் கேப்சிகம் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஆல்சோ நீங்கள் வந்து ப்ராக்லி யூஸ் பண்ணலாம், கார்ன் யூஸ் பண்ணலாம், அண்ட் மஷ்ரூம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒயிட் சாஸ் பாஸ்தாவில் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணலாம். பட் அது எல்லாமே ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனில் வந்து பட்டர் கொஞ்சம் போட்டுட்டு ஆனியன் அண்ட் கார்லிக்கை வந்து கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். அந்த பட்டரில் ஆனியன் கொஞ்சம் குக் ஆன அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் சேர்த்து கொஞ்சம் சால்ட் போட்டு அகைன் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் வெஜிடபிள் வந்து ரொம்ப ராவாக இல்லாமல் இருக்கும். வெஜிடபிள்ஸ் குக் ஆனதுமே அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி மைதா அண்ட் மில்க் போட்டு இம்மீடியட்டாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ தட் லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். மில்க் வந்து நீங்கள் பாயில் பண்ண மில்க் தான் போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் கோல்டு மில்க்கே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாஸ்தா எந்த கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ மில்க் வேணுமோ அவ்வளோ மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது அந்த க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஒயிட் சாஸ். இதில் வந்து நம்ம கட் பண்ணி குக் பண்ணி வச்சுருக்கோம்ல வெஜிடபிள்ஸ், அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா ஆட் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சீஸ் வந்து நீங்கள் பிளாக் சீஸும் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்லைஸ் சீஸும் எடுத்துக்கலாம், இல்லை ஷ்ரெட்டட் சீஸுமே எடுத்துக்கலாம். இதில் வந்து சீஸ் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ க்ரீமி டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சீசனிங் தான். சீசனிங் நீங்கள் எந்த சீசனிங் வேணால் எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் பெப்பர் போட்டு குக் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் இட். இதுதான் ஒயிட் சாஸ் பாஸ்தா நான் பண்ணது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குட் மார்னிங். ஆக்சுவலி இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து 10 ஆக போகுது. இப்போ தான் எழுந்தேன். இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக காமாக பீஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. மார்னிங் லேட்டாக தான் எழுந்தேன். இன்றைக்கி என்ன பிளான்னு பார்த்திங்கன்னா வந்து பெருசாக எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து வீட்டில் இருக்க ஒர்க் தான். ஜஸ்ட் க்ளீனிங், டீக்ளட்டர் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க் தான் இருக்குது. ஆக்சுவலி வந்து பெட்ரூமில் வந்து ஒரு மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஐ டோன்ட் நோ அது வந்து இன்றைக்கி பண்ணுவேனா அப்படின்றது ஐம் நாட் ஷுர். பட் நான் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன்.
அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆல்ரெடி எழுந்ததே 10 அப்படின்றதுனால ஜஸ்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணியாச்சு. லன்ச் தான் வந்து ஜஸ்ட் 1 பாட் ரைஸ் சாம்பார் சாதம் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாட். அண்ட் ஈவினிங் வந்து கொஞ்சம் இது இருக்குது, க்ராசரி ஷாப்பிங் இருக்குது. அது வந்து இன்றைக்கி போக முடியுமான்னு தெரியல. எய்தர் திஸ் வீக் ஆர் நெக்ஸ்ட் வீக் வந்து போவேன். இந்த வீக் போகிறதா இருந்தால் மேபி நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஒரு எல்ஸ் நெக்ஸ்ட் வீக்காக இருந்தால் நான் கண்டிப்பாக அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் என்ன முக்கியமான விஷயம்னா வந்து நான் வந்து இது ரெகுலராக டெய்லி பண்ணுறது தான். என்னென்னா பிளான் பண்ணுறது, டு டூ லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுறது. இது வந்து நான் டெய்லி ரெடி பண்ணுறதும் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து 1 வீக்குக்குமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெடி பண்ணி வைப்பேன். பட் அதை ஃபாலோ பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் ஸ்டில் வந்து ஆக்சுவலி அட்லீஸ்ட் நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்றதாச்சும் தெரியணுன்றதுக்காகவே நான் வந்து அந்த டு டூ லிஸ்ட் வந்து எப்போவுமே க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் திங் இன் த மார்னிங். ஸோ யா, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ யா, கம்ப்ளீட் பண்ணியாச்சு டு டூ லிஸ்ட்டை. பட் ஐ திங்க் நான் இந்த வாட்டியும் இதை வந்து 100% ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் இது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக தான் இருக்கேன். அட்லீஸ்ட் வந்து 100% பண்ணலனா கூடயுமே ஒரு 25% ஆச்சு நான் இதில் என்ன எழுதி வச்சுருக்கனோ அதெல்லாமே பண்ணுறேன். பிகாஸ் வந்து என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் ஒர்க் இருக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுது இந்த டு டூ லிஸ்ட் மூலமாக தான். ஸோ நான் இதை எழுதி வச்சு ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களுமே கூட ட்ரை பண்ணி பாருங்கள் டு டூ. ஸோ யா, இப்போ வந்து நான் எங்கே கிளம்ப போகிறேன்னா விருந்துக்கு தான் கிளம்ப போகிறேன். ஆக்சுவலி வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆகி இப்போ தான் 5 months ஆகுது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விருந்தெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் தான் விருந்து. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரியுமே கூட 25th வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அதுவுமே எங்கள் விருந்துமே வந்து கம்பைன் பண்ணி இன்றைக்கி வைக்கிறாங்க. அதுக்காக தான் ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ யா, குயிக்காக ரெடி ஆகிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து நான் ஒரு டெர்மட்டாலஜிஸ்டோட வீடியோ வந்து பார்த்துருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம ஏர்லி 20s மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், லிப் பாம் இது 3மே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்கின் வந்து நம்மளை 30s தேங்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து நம்மளும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படி தான் தோணுச்சு. ஸோ அப்போலேருந்தே நான் வந்து மாய்ஸ்சரைசர் அண்ட் லிப் பாம் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் சன்ஸ்க்ரீன் வந்து எனக்கு ஏனோ தெரியல, அது வந்து எனக்கு ஏதோ ஸ்கின்னில் கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதில்ல. எப்போது வெயிலில் போகிறேனோ அப்போ மட்டும்தான். மோஸ்ட்லி சம்மர் சீசனில் எப்போ வெளில போகிறேனோ அப்போ தான் யூஸ் பண்ணுவேன். பட் மாய்ஸ்சரைசர் வந்து நான் நிவ்யா மாய்ஸ்சரைசர் ஒரு 4 yearsஆக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு பர்ஃபெக்டாகவே சூட் ஆகுது. அண்ட் லிப் பாம் பார்த்திங்கன்னா தேகோ ஆர்கானிக், அதுவுமே எனக்கு நல்லா சூட் ஆகுது. நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்குது லிப்பை. பட் அது வந்து டிண்டட் கிடையாது. அண்ட் மேக்கப் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நார்மல் தான். ஐலைனர், காஜல், ஐப்ரோ அண்ட் லிப்ஸ்டிக் தான் வெளியில் போகும்போது யூஸ் பண்ணுவேன். ஸோ அது யூஸ் பண்ணி ரெடி ஆகியாச்சு. ரெடி ஆகிட்டு நாங்கள் விருந்துக்கும் கிளம்பி போயாச்சு. அங்கே போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு வர. ஸோ அன்றைக்கி டே வந்து ரொம்பவே வந்து நல்லா போச்சு. ஸோ இந்த வீடியோவுமே நான் இதோட எண்ட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன்.
இன்னொரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். until then bye.